நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி மறுபக்கம் தீபக் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போலீஸ் அதிகாரி அழைச்சிட்டு நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த செவிலியர் உதவியோட நம்ம வெண்பா அங்கே தான் இருக்காங்க அப்படின்ற தகவல் இவங்களுக்கு வந்த அடுத்த செகண்ட் தான் இவங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த தகவல்கள் எல்லாமே ஒரு பக்கம் டக்குன்னு எல்லாருக்குமே ஒரு பக்கம் ரீச் ஆயிடுச்சு. அதே சமயத்தில் அந்த ரவுடிங்க இருக்காங்களா அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிய வந்துருச்சு. யார் மூலியமா தெரிய வந்துச்சு, இது எப்படி சான்ஸே இல்லையா, மல்லிக்கு வந்த தகவல் எப்படி அங்கே பரவச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி அப்படின்ற ஒரு கருப்பாட அந்த வீட்டில் ஒளிஞ்சுன்னு இருக்கு. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. இந்த ராஜேஸ்வரி தான் ஒரு பக்கம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி யார்கிட்ட சொல்றதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. அதனால நேராக ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறாங்க. இப்போ சாம்பார் ஆப்பு சோளமுத்தா போச்சு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் டைரக்டா எல்லாமே ஒரு பக்கம் பிரச்சனை சிக்கிக்கிட்டாங்க. இந்த பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு. இப்போ என்ன பண்ண போறாங்க, அடுத்து இவங்களோட என்னவா இருக்க போகுது அப்படின்ற கேள்விகள் இருந்தாலும் போய் ஹாஸ்பிட்டல் விசாரிக்கிறாங்க. அந்த சமயத்துல யாருமே தெரியலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அந்த கேப் மாதிரி முள்ள மாதிரி அந்த குழந்தைய கடத்தி வச்சுருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலோட மேனேஜர்னு ஒருத்தன் வரான். நான் தான் சார் இதுங்க எல்லாமே மெயின்டெனன்ஸ்ல எல்லாமே நான் தான், என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாப்ல. உடனே பார்க்கணும் இந்த மாதிரி இந்த குழந்தை இங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தகவல் வந்துச்சு. அந்த குழந்தை போட்டோ காட்டுறாங்க. சார் இந்த மாதிரி எல்லாம் எந்த குழந்தையும் இல்லை, தேவையில்லாம ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலோட பேரை இமேஜ் எல்லாமே நீங்க டேமேஜ் பண்றீங்க, இதுக்கெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைல சிக்குவங்க பாத்துக்கோங்க. டேய் குழந்தை காணும் சொல்லுங்கிறேன், என்னடா பேச்சு பேசுனுங்கிற, பிரச்சனைல சிக்குவேன், அதில் சிக்குவேன், இதில் சிக்குவேன். நம்ம அவனை இன்னொரு டைம் இந்த மாதிரி பேசணுன்னு வச்சுக்கோ, வாயெல்லாம் உடச்சு போடுவேன். ஒழுங்கு மரியாதையை குழந்தை எங்க வச்சு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே சார் என்ன சார் வார்த்தையெல்லாம் கொஞ்சம் அளவுக்கு மீறி போகுது அப்படி இப்படின்னு சொல்ல அந்த நர்ஸுங்கிற ஒரு பக்கம் பதுங்குறா. அப்படியே சும்மா புலி பாயறதுக்கு தான் பதுங்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அவள் பயத்துல ஒரு பக்கம் பதுங்குறா. அதை பார்த்து நம்ம மல்லி உசாரா பாத்துறாங்க. உடனே போடுறாங்க பாருங்க அட்டி, அப்படியே அந்த பொட்டக்கழுத்துக்குது, அந்த பொட்டக்கழுத்து அது வீங்கி போகுது பக்கம். உடனே ஐயோ என்ன மன்னிச்சிருங்க தெரியாம இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் பர்ஃபார்மன்ஸ் பண்றதை பார்க்கறதுக்கோ கேட்கறதுக்கோ நான் வரல, நீ என்ன பண்ற ஏது பண்ற, நீ எப்படியெல்லாம் அந்த வேலையை செஞ்ச அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக மட்டும்தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டதை என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம என்னடா இது, நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு வந்தேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் உட்காந்து இருக்கேன். அதே சமயத்தில் நர்ஸ் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி வெண்பா அங்கே உள்ளதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா வெண்பாந்துன்னு ஒரு பக்கம் அடிச்சு அது உள்ள க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மூசி வாங்கின ஒரு பக்கம் அப்படியே மூச்சு விடாம திணறி போயிட்டாங்க. உடனே நம்ம மல்லி ஒரு பக்கம் போய் காப்பாத்திடுறாங்க. வெண்பா இப்போ வெளியே அழைச்சிட்டு வந்து அப்படியே தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க. வெண்பாக்கு அப்பதான் சுயநிலை வண்டியம்மா வந்துட்டீங்களா மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து அப்படியே அம்மா கிட்ட ஒரு பக்கம் பாசத்தை பொழியிறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கு. தீபாக்கு விஜய்க்கு ஃபோன் பண்ணி விஜய் உங்க பொண்ணு கிடைச்சிட்டாங்க, இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் மல்லியும் ஒரு நர்ஸும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் எப்படியோ ஒன்று நடந்துருச்சுல, அது வரையும் எங்களுக்கு சந்தோஷம். எது நடக்காது எது இப்படி போகாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்களோ அது எல்லாமே நடந்துருச்சு, வாழ்க்கையே இப்பதான் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் எல்லாம் சொல்லிருக்காங்க. இது கேட்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் இவங்க பண்ற விஷயம் எல்லாமே ஒரு பக்கம் ரொம்ப கேவலமா இருக்குங்க. ஏன்டா இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்க இதெல்லாம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு வேதனையில சோதனையில உட்காந்து இருக்காங்க. பாப்போம் இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்க இதெல்லாம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தீபிகா இருக்காங்களா அவங்களும் வந்துடுறாங்க. வந்த உடனே அந்த ரவுடிங்களெல்லாம் புட்டிச்சு அவங்க மூஞ்செல்லாம் ஒட்டிச்சு வாங்கடா உங்களுக்கெல்லாம் சரியான தண்டனை சரியான சட்டத்தை உங்களுக்கு புரிய வைக்க போறேன். இதுமே வாழ்க்கையில எந்த ஒரு குழந்தையும் நீங்க கடத்தவே கூடாது, கடத்தணும்னு எண்ணமே வரக்கூடாது, உங்களெல்லாம் அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு உங்களெல்லாம் துண்டாக்காலம் துணியாக்காலம் உட்கார வைக்கணும், அப்பதான் உங்களுக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சா. அந்த நர்ஸ் வந்து ஒரு பக்கம் மேடம் விட்டுருங்க மேடம், எனக்குன்னு குடும்பம் இருக்க மேடம், குழந்தை குட்டியா உனக்கு குழந்தை குட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றியா, அதே மாதிரி தானே எல்லாருக்கும் குழந்தை குட்டி இருக்கும். அந்த குழந்தைய கடத்திட்டு அந்த போது நீ ஒரு நிமிஷம் யோசிச்சியா, உன்னோட முட்டாள்தனம்னால வாழ்க்கையை பார்த்து எல்லாருக்கும் ஒரு பக்கம் சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு. உன்ன மாதிரி ஆளுங்களை என்னைக்குமே விட்டு வைக்க கூடாது, உன்னை ஃபர்ஸ்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு தர்ம அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம சோதனையிலேயே வேதனையிலேயே ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி போனா எங்க போய் முடிய போகுது என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. சோதனை மேல் சோதனை வேண்டுமாடா சாமி, சோதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி ஓகே, நம்ம விஜய் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. விஜய் வந்து மல்லிகை மறுபக்கம் வெண்பா ரெண்டு பேரையும் ஒரு பக்கம் மொத்தம் கொடுத்து சேர்த்திடுறாரு. உடனே இதுக்கு மேலே என் குழந்தை எங்கேயும் நான் விட மாட்டேன், மல்லிகை நான் மன்னிச்சிரு, உன் வயிற்றுல குழந்தை இருக்குன்ற விஷயம் எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஆனால் இது எப்படி நான் வெளியே சொல்றது சொல்லு பார்க்கலாம். ஒரு பக்கம் அந்த கதிரேசா மறுபக்கம் அந்த தீபிகா ஏதான ஒரு சாக்கு கிடைக்குமா, உன்னை எப்படியான அந்த வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டுன்னு தெரிஞ்சுன்னு இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இந்த விஷயத்தை நான் சொன்னால் அடுத்த செகண்டும் உன்னை வீட்டை விட்டு துரத்துக்கு தான் பார்ப்பாங்க. அதனால தான் என்னால் எதுவும் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, கெல்லவும் முடியல, துப்பவும் முடியல, எரியவும் முடியல, சைலண்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் மௌனமே
பேசுறதுன்னு சொல்லிட்டு மௌனத்தோட இருக்காங்க. சரி ஓகே, நல்ல விஷயம் தான், இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் கதிரேசன் அங்கே வந்துடுறாரு. இனிமே என் பேத்தி யாருக்காக எதுக்காக நான் விட்டு தர மாட்டேன், என் பேத்தி இனிமேல் என் கூட தான் இருக்கணும், உங்ககிட்ட அனுப்பி நீங்கள் இந்த மாதிரி என் பேத்தியை வச்சு விளையாடி இருக்கீங்களா, தொலைச்சிட்டு என் பேத்திக்கு ஏதாவது நான் இருந்தால் நான் என்ன பண்ணட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சாரு கதிரேசன். கதிரேசா, சும்மா தேவையில்லாமல் வார்த்தை விட்டுனுக்காது, எந்த ஒரு விஷயமும் தெரிஞ்சு பேசு அப்படின்னு சொல்ல இந்த தெரிஞ்சு பேசு, அறிஞ்சு பேசு, புரிஞ்சு பேசு, இதெல்லாம் என்கிட்ட வச்சக்கூடாது, நீ பண்ண தப்புன்னா தப்பை தட்டி தான் கேட்பான், தட்டி எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது, அதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை சமாளிக்க போகிறோமோன்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாமே ஒரு பக்கம் சிக்கலில் தான் போயின்னு இருக்கு. சிக்கல் விக்கல் நக்கல், பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, போனதெல்லாம் போயிருச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல பாருங்க. அது என்னடா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி இருக்கால, அவள் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவள் தான் முக்கியமான குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே தக்க தண்டனை நடவடிக்கையெல்லாம் இப்போ எடுக்க போகிறாங்க. இப்போ ராஜேஸ்வரியோட நிலைமை பே 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 இதுக்கு தான் சொல்கிறது, வாயை வச்சுன்னு சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு. வாயை வச்சுன்னு சும்மா இருந்தே இப்போ பார்த்தியா உனக்கே ஆப்பு தேடி வாங்கினேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. பாப்பா இன்னும் என்ன நாள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எங்கேயும் இல்லை, அழகா ரூம் தேடிட்டு இருக்கோம். சென்னையில எதனா ஒரு ரூம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எந்த ரூமும் கிடைக்கல. இப்போ ஃப்ரெண்ட் ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு ரூம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில இருக்கோம். பாப்பா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. டாடா, பை பாய்.